இருக்கிறாரே வந்த அந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற சுமந்திரன் என்றவர், அவருக்கு இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் என்னையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் தாக்காமல் வந்து அவருக்கு மேடையில் ஏறி பேச முடியாமல் இருக்கு. கொள்கை ரீதியாக ஒரு கருத்துன்னு தெரிவிக்கலாம். அவர் இப்போ கடைசியாக வந்து சொல்லிக்கொண்டு வர கருத்து என்னென்றால், நாங்கள் இந்த தீர்மானத்தை எதிர்த்த நாங்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் தான் நாங்களோட கருத்துக்களை நாங்கள் 3 வருடங்களாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கின்றது, நாங்கள் உண்மையிலேயே என்ன கருத்தை கூறினோம் என்று வெளிப்படுத்துவதற்கு. எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து நாங்கள் தீர்மானத்தை, அந்த தீர்மானம் ஒன்று வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து கருத்தை தெரிவிக்க இல்லை. மாறாக வந்த தீர்மானங்கள் வந்து மிகவும் பலவீனமான தீர்மானங்கள், தமிழருடைய நன்மையை கருதி கொண்டு வரப்படாத தீர்மானங்கள். உண்மையிலே தமிழ் மக்களுடைய நன்மையை கருதி கொண்டு வரப்பட வேணும் என்றால் அது திருத்தப்பட வேணும், பலப்படுத்த வேணும் என்ற கோணத்தில் தான் நம்முடைய கருத்துக்கள் அனைத்துமே இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது. அது ஒரு முதலாவது பொய். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இதுக்கு முதல் நான் கூறின எங்களுடைய நிலப்பாடு தொடர்பாக கொடுத்த விளக்கம் அது சம்பந்தமாக மிக தெளிவாக எல்லோருக்கும் அமையும் என்று. இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொண்டு வாரார் பாவம். என்னென்றால் ஏதோ டக்ளஸ் தேவானந்தம் நானும் உண்டாம். அவருடைய கருத்து என்னென்றால் வந்து டக்ளஸ் தேவானந்தம் வந்து மஹிந்த ராஜபக்ச ஆதரித்தது. நாங்கள் வந்து அந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொன்னதின் ஊடாக தமிழ் மக்கள் மைத்ரிபால சிறிசேனுக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உண்மையிலே தமிழ் மக்களுடைய வாக்களூடாக தான் அந்த ஆட்சி மாறினது. இப்போ நாங்கள் பகிஷ்கரிக்க சொன்னதின் ஊடாக தமிழ் மக்கள் வாக்களித்து இருக்காவிட்டால் ராஜபக்ச தான் வென்றிருப்பார். ஆகவே நாங்களும் வந்து டக்ளஸ் தான், இன்னொரு வகையிலே மறைமுகமான டக்ளஸ் என்று கூறுறார். பாவம் அந்த ஆளுக்கு வந்து அரசியல் அனுபவம் கொஞ்சம் குறைவு. இப்போ தானே வந்தவர். முட்டாளுக்கு தெரியா வந்து இலங்கையில் வந்து ஒரு சர்வதேச வல்லரசுகள் மட்டத்திலே இலங்கை தீவை மையப்படுத்தின ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போட்டியின் ஒரு வடிவம்தான் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல். அதன் ஆழத்தை நம்முடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுவோம். எல்லோருக்கும் தெரியும் வந்து மஹிந்த ராஜபக்ச வந்து ஒரு சீனா சார்ந்தவர் என்று. அவர் சீனா சார்ந்தவர் என்றதுக்காக இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் எந்த அளவுக்கு அது ஒரு பிரச்சனை என்பதை காட்டுவதற்கு எவ்வளோ தூரம் இந்த நாடுகள் வந்து அந்த ஆட்சி மாற்றத்துக்காக வந்து ஏன் இந்த மண்ணுக்கு வந்து எங்களுடைய சமூக மதிக்கக்கூடியவர்களிடம் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேணும் என்று கேட்டிருந்தார்கள். ஊடகங்களை கூட சந்தித்தவர்கள். ஊடகங்களுக்கு கூட அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். 2011ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த முரண்பாடுகள் காரணத்தின் நிமித்தம் கூட்டமைப்புடைய ஒரு பங்காளி கட்சியுடைய தலைவர் எங்களோட தொடர்படுத்தவர். காரணம் அதுக்குள்ளே இருக்க இல்லாதப்பா எங்களை வெளியேற்ற போயினோம், வெளியேற்றினால் வந்து உங்களோட நாங்கள் வேலை செய்கிறதுக்கு விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் எங்களோட தொடர்படுத்த 2011. ஆனால் கூட்டமைப்பில் இருக்கிற முழு தலைவர்கள் மேலும் வந்து இந்தியாவுடைய மிகவும் நெருங்கினவர்கள் தானே, இந்தியாவுடைய செல்ல பிள்ளைகள் தானே. அப்போ இந்தியாவுடைய கருத்து கேட்காமல் வரையலாம், அனுமதி எடுக்கணும். அப்போ அந்த தலைவர் கூட நியூடெல்லிக்கு சென்று அங்கே இந்த விஷயத்தை கூறி அனுமதி எடுத்து தான் வந்தவர். அனுமதி எடுக்கிறதுக்கு போயிருக்க அவருக்கு கூறப்பட்டது, நீங்கள் இந்த மக்கள் முன்னணியுடைய கதைக்க ஒருக்கா கேளுங்கோ, வந்து இந்த சீனா எங்களுக்கு கடும் பிரச்சனையாக இருக்குது, போகிற போக்கில் வந்து ராஜபக்ச வந்து கெதியில் வந்து விழப்போகிறது இல்லை, அவருடைய ஆட்சி கனகாலத்துக்கு இருக்க போகின்றது. அவர் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பலமடைஞ்சு கொண்டு தான் பாராரே தவிர பலவீனமாக போகிற ஒரு வாய்ப்பே கிடையாது. இப்படித்தான் போக போகுது என்றால்
இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து ஒரு படையிறக்கம் செய்கிற அளவுக்கு நிலைமைகள் உருவாகும் ஏனென்றால் சைனா அந்த அளவுக்கு தங்களுக்கு ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இருப்பது என்று கூறப்பட்டது. இது சம்பந்தமாக மக்கள் முன்னணியுடைய கருத்து தொடர்பாக நீங்கள் போய் அறிஞ்சு வாருங்கள், அது எங்களுக்கு தேவை என்று கூறப்பட்டது. நான் என்னத்தை கூறுகின்றேன் என்றால், ஒரு நாடு ஒரு படையிறக்கம் செய்கிற அளவுக்கு யோசிக்குது என்றால் எந்த அளவுக்கு வந்து சீனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்றது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். 2013 ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையுடைய அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க மார்ச் மாதம் நான், எங்களுடைய அமைப்புடைய பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், எங்களுடைய அமைப்புடைய தேசிய அமைப்பாளர் மணிவண்ணன் ஜெனீவாவில் இருக்கின்ற பொழுது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் ICJ உடைய புதிய தலைவர் ஒரு ஆஸ்திரேலியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் அப்பத்தான் நியமிக்கப்பட்டவர், வாஷிங்டனுக்கு போய் பதவியேற்று ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புகிற வழியில் வந்து ஜெனீவாவுக்கு வந்து அமர்வுகளில் கலந்து கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகிற வழியில் நாங்களும் ஜெனீவாவில் இருக்கிறோம்னு தெரிய வர எங்களை கேட்டு சந்திக்கிறார். நான் எம்பியாக இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற பொழுது அவர்களை எத்தனை முறை சந்திச்சிருக்கிற ஒரு பின்னணியில் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சபடியால் வந்து அவர் எங்களை சந்திக்கிறதுக்கு கேட்கிறார். கேட்ட இடத்துல வந்து அவர் எங்களுக்கு கூறின கருத்து என்னவென்றால், வாஷிங்டனை பொறுத்தவரையிலே இலங்கை தொடர்பாக அவர்களுக்கு இருக்க ஒரே ஒரு நிகழ்ச்சி நிரல் ஆட்சி மாற்றம். அந்த அளவுக்கு சீனா அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது, ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆகவே ராஜபக்சவை வீட்டை அனுப்பினால் மட்டும்தான் சீனாவை கட்டுப்படுத்தலாம். அப்ப இதுல என்ன நாங்கள் சொல்ல வருகின்றோம் என்றால், படையிறக்கம் செய்தாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிற தரப்பு, படையிறக்கம் என்றா என்ன சும்மா சாதாரண விஷயம் இல்லை, ரத்தம் சிந்த வேணும், உயிரிழப்பு நடக்கும், கோடிக்கணக்கான காசு செலவு செய்ய வேண்டி வரும். இதெல்லாம் செய்தாவது வந்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று நினைக்கிறவர்களுக்கு 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பெருமனே தமிழருடைய புல்லடி ஊடாக ஒரு துளி ரத்தம் சிந்தாமல், ஒரு உயிர் கொடுக்காமல், ஒரு சதம் செலவழிக்காமல் தமிழருடைய புல்லடியோடு மட்டுமே அந்த ஆட்சியை மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. எந்த அளவுக்கு தமிழருடைய புல்லடி ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குதுன்றது நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளலாம். கேள்வி என்னென்றால், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு புல்லடி இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேரம் பேசி இருக்க வேணுமோ இல்லையோ? ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், மைத்ரிபால சிறிசேனக்கும் ராஜபக்சக்கும் இடையில ஒரு வித்தியாசமும் கிடையாது. தமிழ் மக்களுடைய நலங்கள் என்ற கோணத்தில் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவை இந்த ஆட்சி மாற்றம் ஊடாக தமிழ் மக்களுக்கு நன்மை வரப்போறது இல்லை என்றதை நாங்கள் அன்றைக்கே தெளிவாக கூறியிருந்தோம். ஆனா நன்மை கிடைக்க போவது யாருக்கு? இந்த வல்லரசுகளுக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேள்வி என்னென்றால், நாங்கள் இந்த வல்லரசுக்கு சொல்லி இருக்க வேணுமோ இல்லையோ, இங்க பாருங்கோ, உங்களுக்குத்தான் இந்த ஆட்சி மாற்றம் உண்மையிலே தேவைப்படுகின்றது. எங்களுக்கு இது ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை, வெறுமனே ஒரு ஆள் மாற்றம், முகம் மாற்றம். ரெண்டு தரப்பும் ஒரே விஷயத்தை தான் செய்ய போகின்றது. ஆகவே எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுகின்றது என்றால், எங்களுடைய நலன்களை நீங்கள் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதிகளை வழங்க வேணும் என்று கேட்டிருக்க வேணுமோ இல்லையோ? நிபந்தனைகளை முன்வைத்திருக்க வேணுமோ இல்லையோ? நிபந்தனைகளை முன்வைத்தால் படையிறக்கம் செய்தாவது ஆட்சியை மாற்றணும் என்று சிந்திக்கிறவர்கள் அந்த நிபந்தனைகளை கொடுத்தாவது வந்து அந்த ஆட்சியை மாத்திரத்துக்கு விரும்பி இருப்பணுமோ இல்லையோ? ஆனால் நாங்கள் அதை செய்ய இல்லை. நாங்கள் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய நிலங்கள் பேணப்படாத இடத்திலே வந்து நாங்கள் பகிஷ்கரிக்க சொல்ல போறோம் எங்களுடைய மக்களுக்கு. உண்மையிலே உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை என்றால்
எங்களுடைய நலங்கள் பேணப்படுகின்ற வகையிலே நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நமக்கு வழங்க வேண்டும். அந்த பட்சத்தில் நாங்கள் வாக்குகளை கொடுப்பதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் எங்களுடைய ஏகோபித்த பிரதிநிதிகள் என்று சொல்றவர்கள் நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்தார்கள். நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்தார்கள். கொடுத்து என்ன சொன்னார்கள்? ராஜபக்ச இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த சர்வதேச விசாரணை என்பதை முன்னுக்கு கொண்டு போக முடியாது. மைத்ரிபால வந்தார் என்றால் அவர் அந்த சர்வதேச விசாரணையோட ஒத்துழைப்பார். அவை தமிழருக்கு வந்து பொறுப்பு கூறல் கிடைக்கும். அப்ப எங்களுடைய மக்களும் வந்து அதை முழுமையாக நம்பி நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்து அந்த ஆட்சியை மாற்றி இருந்தார்கள். இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு மைத்ரிபால சிறிசேனவுடைய ஆட்சியை பயன்படுத்தி அந்த சர்வதேச விசாரணையா முன்னுக்கு போகுது. இல்லாட்டி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் போய் யூஎனோட ஒப்பந்தங்கள் செய்து ஒரு உள்ள விசாரணையோட எங்களோட பொறுப்பு கூறல முடக்கிறதுக்காக செயல்படுது. இதுக்கு யார் பொறுப்பு கூறுற? அப்ப எங்களை பொறுத்தவரையிலே சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடிப்படையிலே வந்து தமிழ் அரசியல் நலங்கள் அனைத்தையும் கைவிட்டு வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றம் என்ற கோணத்தில் தமிழ் மக்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களுடைய அடிப்படையிலே அழிக்கிற அளவுக்கு செயல்படுவதற்கு பொறுப்பு கூறிய வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைகள். அதில் சுமந்திரனுக்கும் பாரிய பொறுப்பு எழுதி வையுங்கோ. ஒரு நாள் தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலை வந்தால் அது நிச்சயமா வரும். அந்த இடத்துல ஸ்ரீலங்கா அரசு செய்த அநியாயங்களுக்கு மட்டும் பொறுப்பு கூறுவதாக இருக்காது. ஸ்ரீலங்கா அரசு செய்த அநியாயத்துக்கு துணை போன தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொறுப்பு கூற வேண்டி வரும். அதையும் எழுதி வையுங்க.